இந்த நிலத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்ற போது புதிதாக ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி தொடர்ந்து தேர்தல் களத்திலே தனித்து போட்டியிடுகிற ஒரு அரசியல் கட்சி உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மாற்றம் வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. ஆனால் அந்த மாற்றத்தை யார் கொடுப்பது? மாற்றம் என்பது எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்றம், எந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாட்டிலிருந்து மாற்றம் என்றால் 50 ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி இந்த நிலத்தை ஆண்ட இந்த கட்சிகள் ஆட்சிகள் இதிலிருந்து தான் மாற்று. இந்திய நாட்டை காங்கிரஸ் ஆள்வது, விட்டால் பாரதிய ஜனதா ஆள்வது என்றால் என்ன மாற்றம் வரும்? ஒரு மாற்றம் வராது. கட்சிக்கு பேர் வெவ்வேறையாக இருக்கிறது, ஆனால் கோட்பாடு, கொள்கை, கருத்து எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றாக வேண்டும். ஏதோ ஒரு தென்பகுதியில் தமிழ்நாட்டில் ஒரு மாறுதல் வருவதால் இந்திய நிலமுறைமைக்கும் ஒரு மாறுதல் வந்துவிடுமா என்று நீங்கள் எண்ணக்கூடும். மாற்றம் என்பதும் புரட்சி என்பதும் ஒரு புள்ளியிலிருந்து புறப்பட்டது தான். ஒரு சிறிய தீக்குச்சியை காட்டையே கொளுத்துவது இல்லையா? அப்படித்தான் புரட்சி தீ. என் அன்பிற்குரிய மக்களே, ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு சிறிய விளக்கு, தீ சின்னதாக இருக்கும்போது வாய்க்கிட்டே இருந்து ஊதுகிற காற்று ஃபூ என்று ஊதினால் அணைந்து விடும். ஆனால் அதே நெருப்பு அடர்ந்த காட்டுக்குள் பற்றி எரிகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்கும். அந்த தீதான் புரட்சி தீ. தனி மனிதன் சீமான் சாலையில் நடந்தால் விபத்து, ஆக்சிடென்ட் நடக்கும். நாம் எல்லோரும் சேர்ந்து நடந்தால் டிராஃபிக் ஜாம் ஆகும், போக்குவரத்து நிறுத்தமாகும். அதுதான் புரட்சி. மாறுதல் என்பது உலகெங்கும் இப்படித்தான் மாறுதல் உருவாகி இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றே ஆக வேண்டும். ஏன் வென்றே ஆக வேண்டும்? எதற்காக வென்றே ஆக வேண்டும்? இங்கே நாட்டில் எத்தனை வளங்கள் இருந்தாலும் ஒரு நாட்டில் அறிவு செல்வம்தான், அறிவு வளம்தான் ஆகச் சிறந்தது. ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார்கள். அப்படி என் நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றால் என் வகுப்பறை வர்த்தக அறையாக இல்லாமல் அறிவு கருவறையாக மாற வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றே ஆக வேண்டும். அதை விட்டால் வேறு வழி கிடையாது. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, இந்த சாதிக்கொன்று அந்த சாதிக்கொன்று எந்த பாகுபாடும் இல்லாது அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி, அதை கொடுக்க வேண்டும் என்றால் அதிகாரத்தை உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டும். அதற்காக நாங்கள் வென்றே ஆக வேண்டும். வென்றே ஆக வேண்டும். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம், இதை மாற்ற வேண்டும். இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு, இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு, பிரதம அமைச்சருக்கு, இந்த மாநிலத்தில் முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடகோடி மனிதனுக்கும் மகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் உண்மையான முழுமையான ஜனநாயகம். அந்த மாற்றத்தை கொண்டு வர தனியார் முதலாளிகளெல்லாம் தரமான மருத்துவத்தை தர முடியும் என்கிற நிலையை மாற்றி 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு அதிகாரத்தால் ஆகச் சிறந்த மருத்துவத்தை மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை நிரூபிக்க, என்பதை நடத்தி காட்ட உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தர வேண்டும். அதற்காக நாங்கள் வென்றே தீர வேண்டும். என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், என்னிலும் இலையே என் தம்பி தங்கைகள், நாங்கள் முன்வைக்கிற அரசியலை உற்று நோக்குங்கள். இவர்களிலிருந்து எவ்வளவு தூரம் மாறுபடுகிறோம் என்பதை பாருங்கள். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை உருவாகிவிட்ட சூழலில், ஒரு பணநாயகமாக மாறிவிட்ட சூழலில் அதை தகர்த்து முற்றுமுழுதாக தூய ஜனநாயகம் படைக்க உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். மக்களுக்கு தன்னலமற்று சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கவே களத்தில் நிற்கிறோம். அதற்காக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றே தீர வேண்டும். வென்றே தீர வேண்டும்.
இப்போது தேர்தலில் நிற்கிற கட்சிகள், இதில் எந்த கட்சி புதிதாக அதிகாரத்துக்கு வரப்போகிறது? பாரதிய ஜனதா வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் ஒரு 5 ஆண்டு, பிறகு ஐயா மோடி 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக, அதற்கு முன்பு காங்கிரஸ் 10 ஆண்டுகள், ஐயா மன்மோகன் சிங் காலம். விடுதலை பெற்ற இந்தியாவை 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்சி தான் ஆண்டிருக்கிறது.